ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் கண்ணாடி தவளை பற்றி நீங்கள் பார்க்குறீங்க. பொதுவாக கண்ணாடி தவளை அப்படிங்கிறதுல ரொம்ப அபூர்வமாக நம்ம பார்க்கக்கூடியது. இந்த தவளையானது கேமோஃப்ளாக் மாதிரி, அதாவது மறைஞ்சிருந்து பொதுவாக நம்ம கேமோஃப்ளாக் சொல்லும்போது பச்சோந்தி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ தவளையில் ஒரு வெரைட்டிஸ் இருக்குது கண்ணாடி தவளை. அந்த க்ரீன் ஸ்னேக், அந்த பாம்புகிட்டேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுங்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்க்குறீங்க. அந்த பாம்பு அதை பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஆனால் அந்த தவளை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதில் மொத்தம் 90% என்ன இருக்குன்னா, லிவர்லேயே வந்து பிளட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த தவளை வந்து ரொம்ப அபூர்வமான தவளை. இதை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. இலையோட இலையாக என்ன செஞ்சுருக்குன்னா அப்படியே ஒட்டி இருக்கும். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடியது பார்த்தீங்களா, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த க்ரீன் ஸ்னேக்கால் கூட என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. பொதுவாக அந்த ஸ்னேக்கை பொறுத்த வரைக்கும் அதோடைய நாக்கை வச்சு ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்கும். ஆனால் அந்த அளவு கூட இதை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ எஃபெக்டிவாக தன்னுடைய உடலமைப்பை கூட அப்படி மாற்றிக்கிட்டு கலரோட கலராக இருக்குது. அப்போ அந்த சென்ஸை கூட என்ன செய்ய முடியல, அந்த பாம்பால் உணர முடியல. அவ்வளோ சென்சிட்டிவான இருக்கக்கூடிய அந்த தவளை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டான தவளை. இதுக்கு கண்ணாடி தவளைன்னு சொல்லி நம்ம பேர் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஐ கூட பாருங்கள், கண்ணு கூட என்ன செய்யுதுன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி